வணக்கம் ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கான குரு பயிற்சி பலன்கள். சப்த ரிஷிகளின் அருள் பெற்ற ரிஷபராசி நேயர்களே, நீங்கள் ஒரு ராஜதந்திரி, மூவாசைகளும் கொண்டவர். கொண்டவளின் மனத்தினை புரிந்து கொண்ட பாக்கியவான். மற்றவர்களை பேஷ்வாஸ் செய்வதில் கில்லாடி. பாலை நீங்கள் தொட்டால் தயிராகும். மற்றவர்கள் கொடுக்கும் பொழுது அது நெய்யாக மாறிவிடும். அப்படிப்பட்ட அபூர்வ சக்தி கொண்ட ஓர் கைராசிக்காரர். உங்களுக்கு மே 1 அன்று ரிஷபராசியில் சஞ்சாரம் செய்ய ஆரம்பித்து விட்டார் குரு பகவான். 2023 செய்தொழிலில் லாபம் இல்லை. பிள்ளைகளோ உங்கள் பேச்சை கேட்டு நடக்காத நிலைமைகள். உங்கள் சொந்த அனுபவத்தையும் கற்றுக்கொண்ட பாடத்தையும் வெளியே சொல்ல முடியாது. சொன்னால் உங்கள் ஆத்மா சோகத்தில் விழுந்துவிடும். சாம்பிள் பொருட்களை கூட விலை கொடுத்து வாங்க வேண்டிய நிலைமை. இந்த நிலைமைகள் எல்லாம் குரு பகவானால் மாறிவிட்டது. குலதெய்வ அருளும் மூதாதைகளின் பூர்வ ஜென்ம புண்ணியமும் கிடைத்துவிட்டது. பிள்ளைகளுக்கு ஒரு கல்வியில் இருந்த தடங்கள் நீங்கிவிட்டது. இல்வாழ்க்கையில் மனைவி ஒரு மந்திரி. மனக்கசப்புகள் நீங்கிவிட்டது. இல்லறம் நல்லறமாகிவிட்டது. அனுபவசாலியாகவும் சாமர்த்தியசாலியாகவும் இருந்த உங்களுக்கு குரு பகவான் பயிற்சியால் நெளிவு சுழிவுடன் நடக்க வேண்டிய நிலைமை நன்றாக தெரிகிறது. அப்படியே நடந்து கொண்டிருக்கின்றீர்கள். தங்களின் மனிதாபிமானத்தினால் நீங்கள் அனைவருக்கும் ஒரு அபிமானி. உங்களின் அபிப்பிராயங்கள் சௌபாக்கியமுடன் நிறைவேறும். குடுக்கல் வாங்கலில் தங்களுக்கு தர வேண்டிய கடனை வட்டியுடன் கொடுப்பார்கள். கோபுர தரிசனங்கள் கோடி புண்ணியங்கள். கண்டிப்பாக உங்களுடைய கனவுகள் நிறைவேறும். இந்த ஆண்டு 2020. ரிஷபராசிக்காரர்களே, உங்களுக்கு 2024 ஒரு பொற்காலமான ஆண்டு. தந்திரக்காரன் அணியிலிருந்து மானாய் ஓடி மாடாய் உழைத்திட்ட உழைப்பாளியின் நிலைமை. நண்டாய் வலைக்குள் வாழ்ந்தீர்கள், தலைகுனிந்து வாழ்ந்தீர்கள். 2023 அடங்காத ரிஷபக்காலை ஒன்று அடிமாடாகியது. 2023 குரு பகவான் 2024 பயிற்சிக்கு பிறகு தலை நிமிர்ந்து வாழ்கின்றீர்கள். நீதிக்கு தலைவணங்குகின்றீர்கள். கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை என்ற திருக்குறளுக்கு விளக்கம் தெரிகிறது. திருவள்ளுவரின் நினைத்து பார்க்கின்றீர்கள். மனிதாபிமானமே வெற்றியின் திறவுகோல் என்ற உபதேசத்தை குரு உங்களுக்கு அளித்துள்ளார். வாழ்க வையகம், வளர்க உங்களது பொதுநல தொண்டு.